லெட்டர்ஸ் வரும் ஏபிசிடிக்கு அப்படி ஏபிசிடிக்கு தமிழில் எப்படி லெட்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே இப்போ வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து 1 லெட்டர்லேருந்து 2 லெட்டர்லேருந்து 3 லெட்டர் வரைக்கும் போட்டிருக்கிறேன். இது இப்போ வந்து 4 லெட்டர் வேர்ட்ஸு இப்போ போட்டுட்ருக்கிறேன். 4 லெட்டருக்கு உண்டான பார்ட் 1 வீடியோ இது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா அதோட பேசிக்ஸு அதோட இதுதான் இதில் நான் எடுத்திருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வென் இதுக்கு வந்து WHE அப்படின்றதுக்கு வே அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தமிழில் வருது. WH வந்து H ஏன் எங்கே போடல, H வந்து ஹா சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொன்னால், H வந்து இந்த இடத்துல சைலண்ட் லெட்டராக மாறிடுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் இந்த இங்கிலீஷில் வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் யோசித்து செய்யும்போது இந்த ஒரு சில இடத்துல H அப்படின்றது வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடும். இதேமாரி தான் அடுத்தடுத்து W பக்கத்தில் எந்த இடத்துல H வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா சைலண்ட் லெட்டராக மாறிடும். அந்த Wவில் நம்ம ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தோமோ, தமிழில் என்ன லெட்டர் வா அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அந்த ஒரு லெட்டரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஹெச்சை வந்து நம்ம இதில் இதுவாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ WHE 3 சேர்த்தா ஈக்கு வந்து ஏ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். வே வாவும் ஏவும் சேர்த்தா என்ன வரும்? வே அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும். அப்புறம் என் அப்படின்றதுக்கு இன் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும். இன் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும்போது வே இன் வென். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது வந்து வேர் WH அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, W பக்கத்தில் H வந்த இடத்துல H வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடுது. WHEக்கு வந்து ஏ அப்படின்றது அதே மாதிரி வே வந்துருக்குதுங்களா? இப்போ RE REக்கு வந்து ரா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். இதில் வந்து இ அப்படின்ற லெட்டர் வந்து இதுலேயும் வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் 3 லெட்டர் வேர்டில் சொல்லியிருந்தேன். AREயில் லாஸ்ட்டில் இ இருக்குது. ஏன் அந்த லெட்டருக்கு நம்ம ப்ரொனன்சியேஷன் தமிழில் நம்ம சொல்ல முடியல அப்படின்னா அது ஒரு சைலண்ட் லெட்டர். இந்த மாதிரி தமிழ்லேயே வந்து நிறைய வேர்ட்ஸில் வேர்ட்ஸில் வந்து சைலண்ட் லெட்டர் வரும். அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் சைலண்ட் லெட்டர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இ அப்படின்றது இது சைலண்ட் லெட்டராக மாறுது. வா ஏ வே. ஓகேங்களா? REக்கு வந்து இர் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா? இது ஒரு லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்றதுனால புள்ளி வச்சு எழுதுகிறோம். வேர். ஓகே, அடுத்தது வந்து வாட். WHக்கு வந்து அதேமாரி பாருங்கள், W பக்கத்தில் வர ஹெச்க்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? ஹெச் வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடுது. ஓகேங்களா? ஏக்கு வந்து பெரிய ஆ அப்படின்னு சொல்லுவோம். வா ஆவும் சேர்த்தா என்ன? வா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வருது. டீக்கு வந்து இட் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். வா இட் வாட். ஓகே, அடுத்தது போகலாம். WHO அதே மாட்டல் அதே மாதிரி தான் இதுவும். டபிள்யூக்கு பக்கத்தில் ஹெச் வருது. ஹெச் வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடுது. வான்னு எடுத்துக்கிறோம். ஓக்கு வந்து ஊ அப்படின்ற லெட்டர் வருது ப்ரொனன்சியேஷன். வா ப்ளஸ் ஊ வந்து ஊ அப்படின்ற இது வருது. சென்டென்ஸ் வருது. அடுத்தது வந்து ஊம்க்கு வந்து WH அதே மாதிரி வாவா இருக்குது. இதில் வந்து இந்த ஓவோட சேர்த்து எழுதும்போது ஊ அப்படின்னு வருது. வா ப்ளஸ் ஊ என்ன வரும்? ஊ. ஓகேங்களா? நான் பிரித்து ரொம்ப எழுதிட்டு இருந்தால் ரொம்ப பெரிய வீடியோவாக போட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். வா ப்ளஸ் ஊ வந்து ஊ அப்படின்ற லெட்டர் வருது. ஊ. எம்முக்கு வந்து இம் அப்படின்ற லெட்டர். ஊ இம் ஊம். ஓகே, அடுத்தது தென். இதில் பாருங்கள், நான் வந்து 4 லெட்டர்னு சொல்லிட்டு இதில் ஒரு லெட்டர் மட்டும் 3 லெட்டரில் போடாமல் இதில் போட்டேன் தெரியாமல். அடுத்தது பார்ப்போம். இப்போ தென்னுக்கு வந்து THக்கு வந்து தா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். TH சேர்த்தா தா தான் வரும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸில். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈக்கு ஏ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தா. ஏ வந்து தே. என்னுக்கு வந்து இன் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தே இன் தென். ஓகே, தே.
டிஹெச்க்கு வந்து நான் சொன்னேன்னா அதான் அதே தான் தா அதே லெட்டர் தான் வரும். இது ஏ தாவும் ஏவும் சேர்த்தா தே. ஒய்க்கு வந்து யா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். இது ஒரு சென்டென்ஸாக இருக்கிறது யாக்கு புள்ளி வச்சு எழுதுகிறோம். தே இ தே. ஓகே. அடுத்தது வித் டபிள்யூஐ சேர்த்தா வந்து வி. ஓகே. டிஹெச் சேர்த்தா என்ன சொன்னால் தா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. அதுக்கு நம்ம இது லெட்டர் வேர்ட்ஸாக வரதால தாக்கு புள்ளி வச்சு எழுதுகிறோம். வி இத் வித். ஓகே. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் சொல்கிறேன். நான் கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்த 4 லெட்டர் வேர்ட்ஸ்க்கு உண்டான பார்ட் 2 வீடியோ மேக் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கிலீஷ்